கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா, நைட்டு 12:45 ஆகுது. சரிங்களா, இந்த நேரத்தில உட்காந்து நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா, எங்க வீதியில நடு ரோட்ல உட்காந்து ஜெபிச்சு கொள்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்க வீட்ல எல்லாரும் தூங்குறாங்க. சின்ன வீடு தான். சரிங்களா, அதனால அங்க ஜெபிச்சா எல்லாரும் எழுந்திரிச்சுருவாங்க. ஏன்னா, என்னுடைய கார்ல தான் நான் ஜெபிச்சு கொண்டிருந்தேன். ஆனா, என் கார் ரிப்பேர் ஆனனால நான் வித்துட்டேன். அதனால புது காரு, இல்ல செகண்ட்ஸ் கார் வாங்கலாம்னு தேடிக்கொண்டே இருக்கிறேன். கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ ஒண்ணு தடைகள் ஆகிட்டே இருக்குது. அதுக்காக எனக்காக ஜெபிங்க. பாருங்க, இரவு நேரத்துல நான் ஜெபிச்சு கொண்டுட்டு இருக்கிறேன். என்னுடைய என்னுடைய ஊருக்கு இந்த அவுட்டர்ல இருக்குது. அதனால என்னுடைய தெருவுல கொஞ்சம் நடு ரோட்ல உட்காந்து ஜெபிக்கிறேன். லைட் வெளிச்சம் வந்துருக்குது. அதனால ஜெபிக்கிறதுக்கு அந்த கிருபை செய்றாரு. ஏன்னா, பகல் ஃபுல்லா ஊழியம் செய்துட்டு வந்தேன். அதனால நான் அப்படியே தூங்க போனா அந்த பிசாசு போராட்டம் எனக்குள்ளார காணப்படும். அதனால நம்ம தெரிந்த புத்தி உள்ள இருந்து நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா, நான் எனக்கோசம் என் குடும்பத்துக்கோசரம் ஜெபிக்கிறதோட, நான் உலக மக்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு தான் நான் அதிகமா ஜெபிப்பேன். சரியா? நாம எல்லாத்துக்காக ஜெபிச்சோம்னா நமக்கு என்ன தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால இந்த 3ஆம் உலக போர்லாம் வரக்கூடாது. அதுக்காக ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன். நீங்களும் ஜெபிங்க. இந்த நிலச்சரிவுல எத்தனை பேர் இறந்து போறாங்க. அதுக்காக ஜெபிங்க. நெறைய பேர் இந்த குடிப்பழக்கத்துக்கு, இந்த இச்சையான பழக்கத்துக்குலாம் போறாங்க. அதுக்காக ஜெபிங்க. இதெல்லாம் ஒரு மாறட்டும். ஆண்டவருடைய வருகை தாமதமாகுதுன்னு நெறைய பேர் ரட்சிக்கப்படல. அதனால தான் எல்லாருமே ரட்சிக்கப்படணும். எல்லாரும் ஜெபிங்க. இந்த மாரி வசனத்தெல்லாம் பாருங்க, நான் எழுதி எழுதி வச்சு எனக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது. ஆனா சின்ன சின்னதா நான் பாருங்க எழுதி 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 அப்படி பார்த்து பார்த்து படிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் படிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் படிக்கிறேன். எனக்கு படிக்க தெரியாது, 2ஆவது தான் படிச்சிருக்கிறேன். அதனால நீங்க எல்லாரும் படிங்க. சரிங்களா, சத்தியம்லாம் அறிஞ்சு கொள்ளுங்க. உங்களால முடிஞ்ச சத்தியத்தை எல்லாத்துக்கும் சொல்லுங்க. பரலோகத்துக்கு உதவி சேர்த்து வைங்க. வீடு, பிளாட் அப்படி இப்படின்னு எல்லாம் வாங்கி வாங்கி உங்க நாட்களை வீணாக்காதீங்க. எல்லாம் தேவைத்தான், குறிப்பிட்ட அளவு சேர்த்து வைங்க. அதையே அப்படியே இருக்காதீங்க. சரியா? அஹ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூங்குங்க, வேணான்னு சொல்லல. ஆனா ஓரளவுக்கு நைட்ல ஆண்டவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ ஆண்டவர் செய்வாரு. அதே மாதிரி என்னை முழுமையா ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் பெரிய பெரிய உயர்த்த கொண்டு வராது. கர்த்தர் என்னை ஆசீர்வச்சிருக்கிறார். எனக்கு காரு கொஞ்சம் வாங்கணும். அதுக்காக நீங்க எல்லாருமே ஜெபிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.